ஒப்புயர்வற்ற பொது உடைமைவாதி ஐயா நல்லகன் அவர்கள் இன்று நம்மிடம் இல்லை. அவருடைய இழப்பு என்பது ஒரு தெருவுக்கான, ஒரு ஊருக்கான, ஒரு இனத்திற்கான, ஒரு நாட்டிற்கான இழப்பு மட்டுமல்ல. அது ஒட்டுமொத்த மானுட குலத்திற்கும் நேர்ந்த ஒரு பேரிழப்பு. வாழ்வதற்கே போராடக்கூடிய மக்கள் நிறைந்து வாழக்கூடிய இந்த நிலத்தில் போராடுவதற்காகவே வாழ்ந்தவர் எங்கள் ஐயா நல்லகன் அவர்கள். 1924 பிறந்து 2026 101வது வயதில் இயற்கை எய்தியிருக்கிறார். அவர் வாழ்ந்தது பெருவாழ்வு. அவர் சந்திக்காத போராட்டங்கள் இல்லை, பங்கு பெறாத போராட்டங்கள் இல்லை, உழைக்காத நாட்கள் இல்லை. தன் குடும்பத்தாரோடு செலவழித்ததை விட இந்த சமூகத்தோடும் மக்களோடும் கட்சி பணிகளிலும் அவர் செலவழித்த நேரம் என்பது மிக மிக அதிகம். அதுபோன்ற ஒரு மனிதர் இந்த நிலத்தினுடைய மக்கள் சமத்துவத்தை நோக்கி நடைபோட, பாட்டாளி வர்க்கம் முன்னேற, உழைக்கிற மக்களுக்கு எல்லாமும் கிடைக்க தொடர்ச்சியாக போராடினார். கோவில் நுழைவு போராட்டம், இந்திய சுதந்திர போராட்டம், தாமிரபரணி மீட்பு போராட்டம், செருப்பணிந்து நடக்கிற போராட்டம், அவர் வாழ்நாளில் பல முக்கியமான போராட்டங்கள் உண்டு. அந்த பெருமனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்பட்டு சொன்ன செய்தி என்னவென்றால், இந்த தமிழ் இனம் பண்பாட்டாலும் மொழியாலும் கூடி வாழ்கிற உணர்வாலும் சிறந்தது. அதே சமயம் இதற்குள்ளாக இருக்கக்கூடிய சாதிய உணர்வுகளால் அது தாழ்ந்தது. தமிழ் சமூகம் ஒரு நாகரிகமான உரையாடலின் மூலம் தங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய சாதிய உணர்வுகளை தோளிரித்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். வர்க்கம் எப்படி இந்த நிலத்திற்குள்ளாக ஒரு யதார்த்தமோ அதுபோல சாதியும் ஒரு யதார்த்தம் என்று அவர் போதித்தார். அந்த பெருமகன் இந்த நிலத்திற்குள்ளாக விட்டு சென்ற பணிகளை அவனுடைய பிள்ளைகள் தொடர்வோம். அவர் கண்ட கனவை, அவர் கொண்ட லட்சியத்தை, அவர் செய்த முயற்சிகளை எங்களுடைய கனவுகளாக ஆக்கி கொண்டு தொடர்ச்சியாக இனத்தின் நலன், நாட்டின் நலன், மக்கள் நலன் என்கிற பாதையில் முன்னேறுவோம். ஐயா